வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மெல்வின் vlogs. ரொம்ப நாள் கழித்து உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப நாள் இல்லை, பல மாதங்கள் கழித்து உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இந்த பட்டாசு செட்டப் எல்லாத்தையும் பார்த்து மாதிரி தெரிஞ்சிருக்கோம். அதோட நாளைக்கு நியூ இயர். ஸோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு தான் வெடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக பட்டாசு வெடித்து ஒரு 5-6 வருஷம் 7 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது வெடித்தது. இந்த பட்டாசு எல்லாத்தையும் பார்த்த உடனே ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட்லாம் ஆகலை. ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிஜ்லி பாக்கெட்டை ஃபுல்லாக வச்சு காலி பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் நைட்டில் வெடிக்க வேண்டிய வெடிங்க. இதோ இந்த ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே புஷ்வானம், சங்கு சக்கரம் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வெடித்து நாக் அவுட் பண்ண போகிறோம் இருக்கோம். ஹாப்பி நியூ இயர் 2025. கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்களும் எனக்கு ஹாப்பி நியூ இயர்னு விஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன்டா இருங்க. போமா. ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு ப்ரிகாஷன்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய இது வாங்கிக்கோங்க, ஊதுவத்தி. இதை வச்சு தான் வெடிக்கணும். நீங்கள் பிஜ்லி வெடித்தாலும் சரி, இதை வச்சுட்டு தூரமாக இருந்துட்டு அப்படியே அதில் லைட்டாக நெருப்பட்டோடனே ஓடி வந்துடணும். மக்களே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷார்ட்ஸ் வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு புதுசாக ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரே மாதிரி தரையில் வச்சு போர் அடிச்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், இந்த ஷார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஹக்கில் லாக் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. கொளுத்திட்டு அப்படியே ஃபுல் ரொட்டேஷன் 4 திசையிலையும் சுற்றுனீங்கன்னு வைங்களேன். இங்கே ஃப்ளாட்ஸ் இருக்கா, இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஃப்ளாட்ஸ் தான் அந்த கண்ணாடி உடையும். அப்புறம் எதிர்க்க யாரும் நடந்து போவாங்க, அவங்க மேலே போய் வெடிக்கும். இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள். ஆனால் ஜனவரி 1 நைட் வெடிப்பீங்க, 2 போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1 ஏதாவது வக்கீல் ரெடி பண்ணிட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இங்கே வைக்கும் போது ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் லாக் பண்ணிட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காம இதை ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மக்களே, எத்தனை பேர் இந்த வெடியை வெடிச்சிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் தான் நம்மளோட சைல்டுஹுட்டே, இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்மளோட சைல்டுஹுட்டே அடங்கியிருக்கு. இந்த பேப்பர் வெடி பார்த்துருக்கீங்களா, இது ஒன்று வெடித்தா போதும், வீடு ஃபுல்லாக குப்பையாயிடும். அவ்வளோதான், இந்த ஏரியாவில் நான் தான்டா நிறைய பட்டாசு வெடிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாலேலாம். பட் இதோட சவுண்டு இன்னுமே அதே மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் பேப்பர் குவாலிட்டி கம்மி பண்ணிட்டானுங்க, சரி குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேப்பர் வரல, ஓரளவுக்கு மீடியமான பேப்பர் தான். சரம் வெடித்தாலும் சரி, ஆட்டோ பாம் வெடித்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய வெடி வெடித்தாலும் சரி, இந்த ஒரு இதை வச்சு முடிக்கலன்னா இந்த வெடித்ததுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. எத்தனை பேருக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வெடித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்கள நைட்டு ஷார்ட்ஸ் வெடிக்கும் போது சந்திக்கிறேன். ஸோ மக்களே, இப்போ நம்ம ஷார்ட்ஸ் தான் வைக்க போகிறோம். என்னன்னு தெரில, 2025 நியூ இயர் யாருமே பட்டாசே வெடித்த மாதிரியே இல்லை. எனக்கு என்னமோ சுத்தமாக நான் மட்டும் தான் வச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. எல்லாம் எல்லா சைடும் அங்கங்கே இங்கே ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த 50 ஷார்ட்ஸ் வைக்கலான்னு எடுத்தேன். இந்த 50ல் ஒரு 20 ஷார்ட் வெடிச்சிருந்தா கூட நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். பாதி புஷ்வானம் வச்ச மாதிரி மேலே போகுது, கீழே வருது. ஒன்று என்ன ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே போச்சு, வெடிக்கவே இல்லை, கீழே என் மேலே வெடிச்சிருச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி மேலே போதா, அந்த பச்சை கலர் லைட் எரிஞ்சிட்டு அப்படியே கீழே வெடிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டோம். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பியஸ்ட் நியூ இயர் 2025. இது நியூ இயர் கழிச்சு ஒரு 5 நாள் கழிச்சு தான் என்னால் போட முடிஞ்சுது. ஏன்னா பல வீடியோக்கள் நம்ம ஆங்கிள்ஸ் மாற்றி எடுத்ததுனால அது எல்லாத்தையும் கரெக்டாகி எடிட் பண்ணி ஒரு ஆங்கிளில் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you soon. Bye.